காட்சி தர வேண்டும். காவிய நாயகி மாதங்கியே மாதங்கியே காட்சி தர வேண்டும். காவிய நாயகி மாதங்கியே மாதங்கியே காட்சி தர வேண்டும். மாட்சி மிகுந்திலங்கும் மாதரசி மாதங்கியே மாட்சி மிகுந்திலங்கும் மாதரசி மாதங்கியே மாணிக்க வீணை மீட்டியே மாணிக்க வீணை மீட்டியே மகிழ்விக்கும் தாயே மாதங்கியே மாணிக்க வீணை மீட்டியே மகிழ்விக்கும் தாயே மாதங்கியே காட்சி தர வேண்டும். காவிய நாயகி மாதங்கியே மாதங்கியே காட்சி தர வேண்டும். எட்டு கரம் விளங்க எழில் கொஞ்சம் முகம் தனி விளங்க எட்டு கரம் விளங்க எழில் கொஞ்சம் முகம் தனி விளங்க மட்டிலாருளாசி இனிதே விளங்க எட்டு கரம் விளங்க எழில் கொஞ்சம் முகம் தனி விளங்க மட்டிலாருளாசி இனிதே விளங்க இன்னிசை மொழி விளங்க இணை மலர் பதம் விளங்க இன்னிசை மொழி விளங்க இணை மலர் பதம் ஒரு சின்ன மலை 106 படிக்கட்டு. இந்த 106 படிக்கட்டு என்ன படிக்கட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். 108 திவ்ய தேசங்கள் இருக்கு இல்லையா, அதில் 2 திவ்ய தேசம் போக முடியாதா இல்லையா? அப்போ 106 படிக்கட்டு, ஒவ்வொரு படிக்கட்டும் ஒரு திவ்ய தேசமாக கருதப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளோ பெரிய சாநித்தியமான விஷயம் பாருங்கள். இந்த மலை அவ்வளோ அருமையாக
இயற்கை எழில் கொஞ்சும் ஒவ்வொரு மலை உயரத்திலும் ஒரு கூட்டுக்குள்ளே கூடுகள் இருக்கும். அந்த கூடுகளுக்குள்ளே குருவிக்கூடு இருக்கும். அந்த குருவிகள் நாராயணா என்ற மந்திரத்தை சொல்லி ஒலிக்கும். அப்படிங்கிற மாதிரி இயற்கை எழில் சூழ்ந்த இந்த வனத்தில் அந்த குன்றில் பெருமாள் கிடந்து நமக்கு சேவை சாதிக்கும் காட்சி கண்கொள்ளா காட்சி. இப்போ எடுத்த உடனே அந்த மலையில் ஏறி போகிறது எப்படி சிரமமான விஷயம் அப்படிங்கிறத அந்த படிக்கட்டு வழியாக பார்த்துறோம். சுகபிரம்ம ரிஷி எப்படி அந்த இடத்துல தவம் பண்ணார் இதெல்லாம் பார்த்து போகிறோம். ஓம் நமோ நாராயணாய. 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 பார்த்தீங்களா எப்படி ரம்யமான ஒரு காட்சின்னு சொல்லி பரவியூக பிரம்ம ரிஷி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலங்க இது. நம்ம பார்க்குற சுவாமி எல்லாமே அர்ச்சாவதார வழிபாடுகள் தான் நம்ம பார்க்குறோம். நம்ம பார்க்குறது எல்லாமே இந்த இடத்துல ஒரு முக்கியமான விசேஷம் கேளுங்க. ஸ்ரீதேவி பூதேவி சமேத 2 பேருமே இருக்காங்க. இங்கே 2 பேருமே சுவாமிக்கு அழகாக ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்து ஸ்ரீரங்கநாதரை பார்த்துக்கிறாங்க. எப்படி பள்ளிகொண்ட பெருமாள்னு சொன்னாலே கண்டிப்பாக யாரை குறிக்கும்? ஸ்ரீரங்கத்தை தான் குறிக்கும். இங்கே பள்ளிகொண்ட பெருமாள் வடக்கு பார்த்த முகத்தோடு இங்கே இருக்கிறார். வடக்கை பார்த்து தலைமறக்கா தலையில் வச்சு அருமையாக சேவை சாதிக்கிறார். உங்களோட கேள்வி என்னென்னா, மகாலட்சுமி எங்கே சார் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெஞ்சில் முக்கோண வடிவில் அருமையாக காமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அலங்காரம் இப்பொழுது. அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வேங்கடேச. அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வேங்கடேச. வானவில்லின் வர்ணஜாலனே மதுசூதனா கண்ணா வேணுகான ராகதேவனே முரளீதரா. வானவில்லின் வர்ணஜாலனே மதுசூதனா கண்ணா வேணுகான ராகதேவனே முரளீதரா. திருப்பதி ஏழுமலையில் எழில் மிகும் வெள்ளி நிலவில் பொழிந்திடும் கீதமழையில் மலர்ந்திடும் பாரிஜாத பூவில். அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வேங்கடேசா. இந்த கிளிமலையில் அவ்வளோ அருமையாக இப்போ சேவை பார்த்தோம். அந்த கிடந்த சேவை பார்க்கிறதுக்கு அனந்தன் மீது நின் பாதம் ஆனந்தம், நின் திருவடி ஆனந்தம், நின் திருமண் ஆனந்தம், நின் திரு திவ்ய தரிசனம் ஆனந்தம். அந்த மாதிரி ஆனந்தம்னா என்ன? அனந்தன் மீது பெருமாள் நாராயண பெருமாள் சயனம் கொண்டிருக்கிறது. அனந்தன்னா பாம்பு, ஆதிசேஷன். ஆதிசேஷன் மீது அங்கே நாராயணன் படுத்து உறங்குவது போன்ற ஒரு காட்சி. அங்கே உறங்குறதில்லை, ஓர் நொடியும் உறங்காமல் உழைக்கின்ற நம்மளுடைய ஹரி 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 என்று நமஸ்கரி என்று சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஹரி இந்த ஸ்தலத்தில் நமக்கு அற்புதமான தகவல்களை தருகிறார் சிறிய இடைவேளைக்கு பிறகு.